பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 50 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வேதாகம விளக்கவரிலிருந்தும் கொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கேள்வி எண் 1. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்த இருவர் யார்? யோவான் ஸ்நானன் மற்றும் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனம், 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 2. யோவான் ஸ்நானன் எந்த வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணினான்? யூதேயாவின் வனாந்தரத்தில். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. எதை ஆயத்தப்படுத்துங்கள் என்று யோவான் ஸ்நானன் கூறினான்? கர்த்தருக்கு வழியை. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 4. கர்த்தருக்கு டேஸ் செவ்வை பண்ணுங்கள் என்று யோவான் ஸ்நானன் கூறினான்? பாதைகளை. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருந்தவன் யார்? யோவான் ஸ்நானன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனங்கள் வரை. கேள்வி எண் 6. வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று முன்னுரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. யோவானின் உடை எது? ஒட்டகமயிர் உடை. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. யோவான் ஸ்நானன் தன் அறையில் எதை கட்டி கொண்டிருந்தான்? வார்க்கச்சையை. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. யோவானுக்கு எவைகள் ஆகாரமாயிருந்தது? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. யோவான் ஸ்நானன் எந்த நதியில் ஞானஸ்நானம் கொடுத்தான்? யோர்தான் நதியில். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. எந்த நகரத்தார் யோவானிடம் ஞானஸ்நானம் பெற்றனர்? எருசலேம் நகரத்தார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. டேஸ் தேசத்தார் அனைவரும் யோவானிடம் ஞானஸ்நானம் பெற்றனர்? யூதேயா தேசத்தார் அனைவரும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. டேஸ் அடுத்த டேஸ் யாவரும் யோவானிடம் போய் ஞானஸ்நானம் பெற்றனர்? யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. எதை அறிக்கையிட்டு ஜனங்கள் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றனர்? தங்கள் பாவங்களை. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. யோவான் ஸ்நானன் எவர்களை
விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைத்தான். தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வந்த பரிசேயர் மற்றும் சதுசேயரில் அநேகரை. மத்தேயு 3:7 கேள்வி எண் 16. டேஸ் தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று யோவான் ஸ்நானன் கேட்டான். வரும் கோபத்துக்கு. மத்தேயு 3:7 கேள்வி எண் 17. வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? யார் யாரிடம் கேட்டது? யோவான் ஸ்நானன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்த பரிசேயர் மற்றும் சதுசேயரிடம். மத்தேயு 3:7 கேள்வி எண் 18. எப்படிப்பட்ட கனிகளை கொடுங்கள் என்று யோவான் ஸ்நானன் பரிசேயர் மற்றும் சதுசேயரிடம் கூறினான்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற. மத்தேயு 3:7 மற்றும் 8 கேள்வி எண் 19. டேஸ் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே டேஸ் நினையாதிருங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். மத்தேயு 3:9 கேள்வி எண் 20. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். யார் யாரிடம் கூறியது? யோவான் ஸ்நானன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்த பரிசேயர் மற்றும் சதுசேயரிடம். மத்தேயு 3:7 மற்றும் 9 கேள்வி எண் 21. தேவன் கல்லுகளினாலே எதை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று யோவான் ஸ்நானன் கூறினான்? ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை. மத்தேயு 3:9 கேள்வி எண் 22. கோடரியானது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? மரங்களின் வேர் அருகே. மத்தேயு 3:10 கேள்வி எண் 23. வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவது எது? நல்ல கனி கொடாத மரமெல்லாம். மத்தேயு 3:10 கேள்வி எண் 24. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். யார் யாரிடம் கூறியது? யோவான் ஸ்நானன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்த பரிசேயர் மற்றும் சதுசேயரிடம். மத்தேயு 3:7-10 கேள்வி எண் 25. டேஸ்கென்று யோவான் ஸ்நானன் டேஸினால் ஞானஸ்நானம் கொடுத்தார்? மனந்திரும்புதலுக்கென்று ஜலத்தினால். மத்தேயு 3:11 வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. டேஸ் வருகிறவரோ டேஸிலும் வல்லவராயிருக்கிறார் என்று யோவான் ஸ்நானன் சொன்னான்? எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார் என்று. மத்தேயு 3:11 கேள்வி எண் 27. தான் எதற்கு பாத்திரன் அல்ல என்று யோவான் ஸ்நானன் கூறினான்? இயேசுவின் பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு. மத்தேயு 3:11 கேள்வி எண் 28. யோவான் எதினால் ஞானஸ்நானம் கொடுத்தான்? ஜலத்தினால். மத்தேயு 3:11 கேள்வி எண் 29. இயேசு கிறிஸ்து எவைகளினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானன் கூறினான்? பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும். மத்தேயு 3:11 கேள்வி எண் 30. எது இயேசுவின் கையில் இருப்பதாக யோவான் ஸ்நானன் கூறினான்?
தூற்றுக்கூடை மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 31. இயேசு தமது டேஸ் நன்றாய் விளக்கி தமது டேஸை களஞ்சியத்தில் சேர்ப்பார். களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 32. இயேசு கிறிஸ்து பதரை எதினால் சுட்டெரிப்பார்? அவியாத அக்கினியினால் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 33. யோவானிடம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு எங்கிருந்து வந்தார்? கலிலேயாவிலிருந்து மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 34. யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு எதற்கு அருகே வந்தார்? யோர்தானுக்கு அருகே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 35. யோவான் ஸ்நானன் எதற்கு தடை செய்தான்? இயேசு தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறுவதற்கு மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். கேள்வி எண் 36. நான் உம்மாலே டேஸ் பெற வேண்டியதாயிருக்க நீர் டேஸ் வரலாமா என்று யோவான் ஸ்நானன் இயேசுவிடம் கேட்டான். ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 37. இப்பொழுது இடங்கொடு யார் யாரிடம் கூறியது? இயேசு யோவான் ஸ்நானனிடம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி எண் 38. எதை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று இயேசு யோவான் ஸ்நானனிடம் கூறினார்? எல்லா நீதியையும் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 39. எது திறக்கப்பட்டது? வானம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 40. வானம் யாருக்கு திறக்கப்பட்டது? இயேசுவுக்கு மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 41. எப்போது வானம் இயேசுவுக்கு திறக்கப்பட்டது? இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி 42. இயேசு யோவானால் ஞானஸ்நானம் பெற்றபோது அவர் மேல் வந்தது என்ன? தேவ ஆவி மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 43. தேவ ஆவி எதைப்போல் இறங்கி இயேசுவின் மேல் வந்தார்? புறாவை போல் இறங்கி மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 44. இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது உண்டான சத்தம் என்ன உரைத்தது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 45. இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது எங்கிருந்து ஒரு சத்தம் உண்டானது? வானத்திலிருந்து. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 46. யோவானின் உடைகள் யாருடைய உடைகளைப் போல் இருந்தன? எலியாவின் உடைகளைப் போல். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 47. தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். இதில் கோதுமை என்பது யாரை குறிக்கிறது? மெய்யான விசுவாசிகள்.
விடைகள் வேதாகம விளக்க உரையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. கேள்வி 48. பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். இதில் பதர் என்பது யாரை குறிக்கிறது? அவிசுவாசிகள். கேள்வி 49. இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது வானத்திலிருந்து உண்டான சத்தம் யாருடைய சத்தம்? பிதாவின் சத்தம். இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்வதனால் அது பிதாவின் சத்தம். மத்தேயு 3:17. கேள்வி 50. பரலோக ராஜ்யம் என்னும் சொற்றொடர் மத்தேயு நற்செய்தி நூலில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது? 32 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.